ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு குடும்பமாக இணைந்து கடைசி காலங்களிலே உம்மை தேடவும், உம்மை அண்டிக் கொள்ளவும், உம்மை தஞ்சம் என நாங்கள் நம்பி உம் சமூகத்துக்கு வரவும் நீர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி காலம் செல்லாது இந்த நம்முடைய வருகையின் அடையாளங்களை நினைத்து நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எப்படி வேதத்தை ஆராய்ந்து ஜெபித்து நீர் இட்ட கட்டளையின்படியே 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்ற கட்டளையை நாங்கள் பின்பற்றுகிறவர்களாக இந்த 1/2 மணி நேரமாவது நம்முடைய சமூகத்தில் இருக்கிற கிருபை எங்களுக்கு தந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, வார்த்தையினாலே மனுஷன் பிழைப்பான் என்ற வார்த்தையின்படியே நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கடந்த இரவிலே நீர் கொடுத்த நல்ல ஆரோக்கியமான உறக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பகலிலே நீர் பாராட்டின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேகர் வியாதியோட, பலவீனத்தோட, சுகவீனத்தோட, துக்கத்தோட, வேதனையோட கூட நேற்று காலையில் எழும்பினவங்க மாலையில களிப்போட முடிக்க செய்திர ஸ்தோத்திரம். இரவில் நல்ல ஓய்வு கொடுத்து நித்திரை கொடுத்து அதிகாலையில் எழுப்பினீரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நினைவாக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்காக நன்மையானவைகளை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் எதை செய்தாலும் அதை நன்றாய் செய்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி உமை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, நீர் எங்களை விட்டு விலகவே இல்லை, எங்களை கைவிடவே இல்லை என்பதை நாங்கள் அநேக தருணங்களில் நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட பேசி எங்களோடு கூட விசாரித்து எங்கள் கவலைகள் எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதித்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்பொழுதுமே ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் பாடுவோம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்பொழுதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது, தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்பொழுதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாலும் பாதாலும் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாலும் பாதாலும் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்பொழுதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது, பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்பொழுதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது, தடை முற்றும் அகற்றிடும் நாமமது.
இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்பொழுதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்பொழுதுமே மிக ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்து ஆண்டவரத்துல முதல் சொல்லுங்க, நாங்க இது வந்திருக்கிறோம் ஆண்டவரே, நீங்க விரும்பினபடி எங்கள் தேவைக்கேற்ப உண்மை சந்திக்க நாங்கள் வந்திருக்கிறோம். அதிகாலையிலே உண்மை தேட வந்திருக்கிறோம். உங்களுடைய உதவியை நாடி, உங்களுடைய அற்புதங்களை நாடி, உங்களுடைய அதிசயங்களை நாடி நாங்கள் உண்மை தேடி வந்திருக்கிறோம். மனுஷனை அல்ல, உண்மையே தேடி வந்திருக்கிறோம். மோசே உம்மை தேடினது போல உம்மை தேடுகிறோம்ப்பா. எசேக்கியா உம்மை தேடினது போல உம்மை தேடுகிறோம். அன்னாள் உம்மை தேடினது போல தேடுகிறோம் சுவாமி. திருமறையிலே உம்மை தேடினவர்கள் பெற்றுக்கொண்ட பெரிய ஆசீர்வாதங்களை நாங்களும் பெற்றுக்கொள்ள தானியேல், ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ அவர்களைப் போல உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எல்லா இக்கட்டுகளிலிருந்தும், எல்லா வியாதிகளிலிருந்தும், எல்லா மரண கட்டுகளிலிருந்தும், எல்லா தோல்விகளிலிருந்தும், எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கொடுக்கிறவர் நீர் ஒருவரே ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி வறுமை நீங்கணும், வியாதி நீங்கணும் என்று ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் அதிசயத்தை பரலோகத்திலிருந்து செய்வீராக. நீர் ஒருவர் தான் வியாபித்திருக்கிற சர்வ வல்லவர், சர்வ வியாபி ஆண்டவரே, சர்வ ஞானி. நீங்க யெகோவா ஈரே, யெகோவா ஷாலும், யெகோவா ஷம்மா, யெகோவா ஈரே என்று அழைக்கப்படுகிற தேவன் நீரப்பா. இப்பொழுதும் தேவையில் இருக்கிறவர்கள், திருமண தேவையோட, குழந்தை பேரு ஆசையோட சமூகத்துல கரம் உயர்த்தி ஆண்டவரே என்று இரு கையை கூப்பிமை நோக்கி கூப்பிடும் பொழுது அதிசயம் செய்வீராக. திருமறையிலே நீ செய்தீரல்லவா, எங்களுக்கும் செய்யுங்க ஆண்டவரே. சிலுவையில் நம்முடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருந்தது எங்களுக்காக, நாங்களும் உயர்த்தி இருக்கிறோம் உம்மிடத்தில் நன்மை பெறுவதற்காக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது. கவனிங்க, முதல் புத்திரர்கள் வராங்க, தீர்க்கதரிசியின் புத்திரர்கள். இது நாம இப்ப நமக்கு அப்ளை பண்ண போகிறோம். நாம தேவனிடத்துல போகிறோம், அவங்க எலிஷாவிடத்துல வந்தாங்க. இதுதான் வித்தியாசம். இன்று நம்ம தேவனிடத்துல வேண்டுதல் என்னன்னா, எல்லாருடைய வேண்டுதல், பொதுவாக எல்லாருடைய வேண்டுதல் என்னன்னா, நல்லா கவனிங்க, இது நீங்க மனசுல ஒரு ஜெபமாக நீங்க இத படிக்கணும், ஏறெடுக்கணும். நீங்களே சொல்லுங்க, நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமா இருக்கிறது. எங்க வாழ்க்கை நெருக்கமா இருக்கையா ஆண்டவரே, எங்க வாழ்க்கை நெருக்கமாக இருக்கிறது. பவுல் சொல்வாரு, நாங்க எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஆனா மடிந்து போகிறதில்ல என்ற வார்த்தை கூட இருக்கும். ஆனாலும் நெருக்கம், உம்மோடு இருக்கிறோம், உம்மோடு தான் இருக்கிறோம், உம்மோடு தான் சேர்ந்து வாழ்கிறோம், ஆனாலும் நெருக்கத்தில் இருக்கிறோம்.
நிறைய வசனங்கள் பார்த்தேன்னா அதுல ஏசாயா தீர்க்கதரிசியின் நூல் எசேக்கியா எழுதும் பொழுது அப்படி எழுதுவாரு, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமான நாள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது. 2 ராஜாக்கள்ல கூட 19ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், அதுல கூட நெருக்கமும் கண்டிதமான நாள், 19ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 3ஆம் வசனம், இவர்கள் அவனை நோக்கி இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை. பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை. எசேக்கியா சொன்ன வார்த்தை. இன்னைக்கு நாம் கூட அப்படிதான், வாழ்க்கை முழுவதும் நெருக்கம், எப்பக்கத்திலும் நாம் நெருக்கம். நம்ம மத்தேயு 13:7, லூக்கா 8:7 எளிதா நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். 13:7, லூக்கா 8:7. இதுல பாருங்க, விதைக்கிறவன் ஊமையில ஆண்டவர் ரொம்ப அழகா அவர் சொல்லி கொடுக்கிறார். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்தது, அதை நெருக்கி போட்டது. முள், அதனாலே நெருக்கம். அதுக்கு அவர் கொடுக்கிற பதில் பாருங்க, முள்ளுள்ள 14ஆம் வசனம், அப்படியே 7:14, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள், கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடுக்காதிருக்கிறார்கள். நெருக்கம் ஏன் வருதுன்னு இங்க காரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இங்க இவங்களுக்கு குடியிருக்கிற இடத்த ரொம்ப நெருக்கமா இருக்கிறது என்று சொல்லி எலிஷாவிடத்துல ஒரு பிரச்சனைய வைக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு அநேக பிரச்சனைகள்ல அநேக நெருக்கம், குடும்பத்தில கணவன் மனைவி உறவில நெருக்கம், பிள்ளைகள் இடத்துல நெருக்கம், வேலை ஸ்தலத்தில நெருக்கப்படுகிறோம், ஊழியத்துல நெருக்கப்படுகிறோம், இப்படி பல விதமான நெருக்கங்களை சந்திக்கிறோம். இவங்க பாருங்க, ஒரு நெருக்கம், ஒரு பிரச்சனையோடு கூட வராங்க, கூடவே ஒரு சொல்யூஷனையும் கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க? 2ஆம் வசனம், நான் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டு குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். சொல்யூஷன் என்ன? நாங்க யோர்தானுக்கு போகிறோம், யோர்தானுக்கு அருகிலே ஒரு விசாலமான இடத்தை நாங்க கட்டி கொள்கிறோம் என்று சொல்லி அதற்கான விடையோடு கூட வராங்க. சில நேரங்களில நாம கூட அப்படிதான், நமக்கு வருகிற பிரச்சனைகளுக்கு நாமே சொல்யூஷனோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல வந்து விடுகிறோம். அதனால பின் விளைவுகள், சில வேளைகளில தோல்வி, சில வேளைகளில சக்சஸ், வெற்றி, சில வேளைகளில சஞ்சலம், சில வேளைகளில சந்தோஷம், சில வேளைகளில வருத்தம், சில வேளைகளில வெற்றி, சில வேளைகளில துன்பம், சில வேளைகளில இன்பம். ஏன்னா நம்ம பிரச்சனை, அதாவது நாம நெருக்கத்தோடு இருக்கிறோம், அதற்கு ஒரு விடையை கண்டுபிடிச்சு ஆண்டவரிடத்துல நான் இதை செய்ய போகிறோம். ஆண்டவர் எதையும் வேண்டாம்னு சொல்ல மாட்டார். இங்க எலிஷா போங்க அப்படின்னா சொல்லிட்டு, இல்ல 2 குரூப்பை பார்க்கலாம். ஒரு குரூப் என்ன சொல்றாங்க, அவரிடத்தில் ஒருவன், நீர் தயவு செய்து பாருங்க, குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க என்ன செய்தாங்க, அவங்க தனியா போகணும்னு பிரியப்படுறாங்க.
இன்னொரு குரூப்ல அல்லது ஒருவன் வந்து, நீர் தயவு செய்து உம்முடைய அடியார்ல கூட வர வேண்டும், எங்களோட கூட வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட் பண்றான். அதற்கு அவன் நான் வருகிறேன் என்று சொல்லி அவளோடு கூட போனான். எஸ், நான் வரேன், ஓகே. ஒருத்தர் தன்னிச்சையா நாங்க செய்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி போறாங்க. இன்னொரு குரூப் பீப்புள் நீங்க வாங்க அப்படின்னு சொன்னா, இதை எதை நினைவூட்டுகுதுன்னா, மோசே சொன்னா, மோசே சொன்னார், இப்போ மோசே இடத்துல கர்த்தர் சொன்னார், இவங்க வந்து வணங்கா கழுத்துள்ள மக்கள், நான் இவளை இனிமேல் நான் கொண்டு செல்ல மாட்டேன், இவர்களுக்கு நான் தூதர்களை அனுப்புகிறேன், நீ அவர்களை முன் சென்று நடத்தி செல் என்று சொல்ல பொழுது மோசே சொன்னான், நீங்க உங்க பிரசனம் இல்லைன்னா நான் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். இன்னைக்கு நம்முடைய பிரச்சனைகளில சொல்யூஷன் நாமே கண்டுபிடித்துக் கொள்கிறோம், அதற்கான செயலிலும் நாமும் இறங்குகிறோம். சிலர் ஆண்டவர் இல்லாம அந்த செயலை செய்கிறோம். ஒரு சிலர் ஆண்டவரோட துணையோடு கூட அந்த செயலை செய்ய நினைக்கிறோம். அல்லது நினைக்கவில்லைன்னா நீங்க இனிலிருந்து நாம அதோடு கூட இணைந்து செய்கிற அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் இல்லாம ஒரு காரியத்தையும் நம்மால முழுமையா வெற்றியா செய்து விடவே முடியாது. நல்ல கவனிங்க, ஒரு காரியத்தையும் நாம் செய்ய முடியாது. வருகிறாங்க. அங்க என்ன நடந்தது? அப்படி போகும் பொழுது யோர்தான் நதி அருகே வந்தார்கள், மரங்கள் வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுந்த கையில் கோடாரியின் தண்ணீர் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். அந்த வார்த்தை நீங்க தமிழ் பைபிள்ல புது மொழிபெயர்ப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்க பார்க்கணும். ஆங்கிலத்துல என்ன, கூவினான் என்ற வார்த்தை. இரவலாய் வாங்கப்பட்டது என்ற வார்த்தை நமக்கு புரியுது. கடன் வாங்கியிருக்கிறான், அதை அவன் திரும்ப செலுத்த வேண்டும். அதே போல கோடாரி அப்படின்ற தமிழ் வார்த்தை நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை கோடாலி என்று நம்ம பயன்படுத்துவோம். சரி, ஐயோ என் ஆண்டவரே, அது இரவலாய் வாங்கப்பட்டதே என்று கூவினான். அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ போச்சே போச்சே, நம்ம கொண்டு வந்த இரவலாய் கொண்டு வந்தத தண்ணீர்ல அது விழுந்து போச்சே, நான் என்ன பதில் சொல்லுவேன், கொடுத்தவனிடத்துல நான் என்ன பதில் சொல்வேன் என்ற ஒரு பெரிய கேள்வி அவனுக்குள்ளே எழும்பினது. பயந்தான். பல வேளைகளில் நாமும் ஒருவேளை நாம் எடுக்கிற தவறான முடிவுகள் நிமித்தம் ஏற்படுகிற விளைவினாலே நமக்குள்ளே பயம் பற்றி கொள்கிறது. ஐயோ நான் என்ன பதில் சொல்வேன் என்ற கேள்வி பற்றி பிடிக்கிறது. அங்க தேவனுடைய மனுஷன் இருந்தபடினால, அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் எப்போதும் நம்ம கூட இருந்ததுனால எல்லாவற்றுக்கும் ஒரு நல்ல முடிவை கர்த்தர் கொடுப்பார். இருந்தபடினாலே எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எறிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்து கொண்டான். பிரியமானவர்களே, தேவனுடைய மனுஷன் செய்ததை பாருங்களேன். இந்த 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 நிகழ்வு நம்ம நிறைய நேரம் படித்திருக்கிறோம், படித்து கடந்தும் போயிருக்கிறோம். இந்த நிகழ்வின் வழியாக, இந்த அற்புதத்தின் வழியாக கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியத்தை நாம் இதுவரைக்கும் சிந்தித்து பார்த்ததே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏதோ கோடாரி விழுந்தது, அந்த ஆக்ஸுடைய ஹெட் விழுந்தது, ஒரு கட்டையை போட்டாரு, அது மெதிக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டான், அவன் பயங்கர சந்தோஷமா போனான், திரும்ப வேலைக்கு போயிட்டான். இப்படிதான் நம்ம மன ஓட்டங்கள் இருக்கும், எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும்.
அதற்கு மேலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? பலர் பலவிதமாக இன்டர்பிரட் பண்றாங்க. அதுல எனக்கு பிடித்த 2 இன்டர்பிரிட்டேஷன் உங்களுக்கு நான் சொல்லி, ஆவியானவர் சொல்வதை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். முதலாவது, இந்த கட்டை அல்லது ஸ்டிக் வெட்டி போடுகிறார். இது எதை குறிக்கிறது? உங்களுக்கே தெரியும். எக்ஸோடஸ்ல 15ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில 25ஆம் வசனத்தில மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்போது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, அதுக்கப்புறம் தான் நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க கவனமா கேட்டீங்கன்னா, நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர். எந்த இடத்துல தெரியுங்களா? 23ஆவது, அவர்கள் மாராவில் வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்தது. யோர்தானுக்கு நீங்க பல விளக்கங்கள் சொல்லலாம். இல்ல, யோர்தான் எப்படி பிளந்தது, ஒரு குவியலாய் நின்றது, எப்படி யோர்தான் எலிசா, யோர்தான் நதிக்கரையில் எலிசா மேலே பறந்து போனார், எப்படி அங்க சால்வை அடித்து எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்ட பொழுது யோர்தான் பிளந்தது. புதிய ஏற்பாட்டில் யோர்தானில இயேசு கிறிஸ்து முழுகி எழுந்த போது வானத்திலிருந்து ஒரு சத்தம். அப்போ யோர்தானுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. யோர்தான் என்றாலே அற்புதம் என்ற அர்த்தம். இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இப்படி யோர்தானில் நடந்த எல்லா நிகழ்வுகள் வழியாக நமக்கு அற்புதங்கள் செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். நமக்கு விரோதமா, நமக்கு எதிரா வருகிற எல்லா யோர்தானின் தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பிளந்து, அல்லது அதை நடந்து பிளந்து, அல்லது ஒரு குவியலாய் நிற்க பண்ணி அதனை நம்ம கடக்க செய்கிறார். யோர்தான் நம்மை ஒன்றும் தடுக்க முடியாது என்பதை நாம் இந்த இடத்துல விளங்கிக் கொள்ள முடிகிறது. கர்த்தர் நம்மோடு இருந்தா நம்ம யோர்தானை எளிதாக கடக்கலாம். அது 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 பயிர் வைக்கிற காலமாக அப்படிதான் இருக்கும். இல்ல, அவங்க கடக்கும் பொழுது யோர்தான் அப்படிதான் இருந்து பிரவாகித்து வந்தது. அப்படி அதை ஒரு குவியலாய் நிற்க பண்ணினார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா யோர்தானைகளையும் கர்த்தர் பிளக்க பண்ணுவார், அதுல நடக்க பண்ணுவார். அது ஒரு காரியம். இங்க அந்த மரம் அல்லது மரத்துண்டு அல்லது ஸ்டிக் நம்முடைய மாறா போன்ற கசப்பான வாழ்க்கைய மதுரமாய் மாற்றும். மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரம் நம்முடைய வாழ்க்கையில நம் மரணத்தை ஜெயிக்க வைக்கும். நீங்க சிலுவைய அந்த மரத்தை மாத்திரம் பார்த்து இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசித்து, எனக்காக தான், என்னுடைய ஜீவனுக்காக, என்னுடைய வாழ்வுக்காக, என்னுடைய பிரேக் த்ரூக்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக தான் ஆண்டவர் தொங்கினார். அந்த சிலுவை மரத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்கிறார். இது ஒரு இன்டர்பிரேஷன். அதே மாதிரி இந்த அந்த மரம் அந்த தண்ணீரிலே கசப்பா இந்த தண்ணீரிலே போட்ட பொழுது அவளை இந்த மதுரமாய் மாற்றியது மாத்திரமல்ல, அங்க ஒரு நியமத்தை பண்ணுகிறார். அது என்ன? எகிப்தில் வரப்பண்ணின வாதை ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணி, நானே உன் பரிகாரியான கர்த்தர். இன்னொரு காரியத்தை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வெறும் ஸ்டிக், அது ஆர்டினரி ஸ்டிக், ஒரு சாதாரண குச்சி அல்லது கம்பு, தடி. ஏன்னா ஆரோன் கைகளில் இருந்த தடி அல்லது மோசே கைகளில் இருந்த தடி என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த சாதாரண குச்சி, கம்பு, ஒரு அசாதாரண செயலை செய்ய கர்த்தர் அதை பயன்படுத்தினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட
நாம் அநேகர் கண்களிலே சாதாரணமாக இருக்கலாம். ஒரு பேரன் ஸ்டிக், 12 கோள்களை வைத்தாங்க, காஞ்ச கோள்களை வைத்தாங்க. அந்த வசனத்தை இன்னைக்கு எழுதி அனுப்புங்க. அதுல ஆரோனின் கோள்கள் மாத்திரம் துளிர்த்தது, தளிர்த்தது, துளிர் விட்டு இலை விட்டு வாதுமை பழங்களை ஒரே இரவில கர்த்தர் அதிசயமாய் பூக்க பண்ணினார், முளைக்க பண்ணினார், காய்க்க பண்ணினார், கனிய பண்ணினார். ஒரு இரவில் அந்த அதிசயம் நடந்தது. ஒரு சாதாரண கோள் அசாதாரணமான காரியத்தை இன்று வரைக்கும் அந்த கோள் பச்சையாகவே இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கூட ஒரு சாதாரண கோள், ஆண்டவர் கைகளில் இருக்கிற சாதாரணமான நம்முடைய வாழ்க்கை, சாதாரணமாய் இருக்கிற நம்முடைய நிலைமை, சாதாரணமாய் காணப்படுகிற நம்முடைய வாழ்வியல்கள், பலருடைய கண்களுக்கு ஒருவேளை நம்ம எல்லாம் சாதாரணமாக இருக்கலாம். எளியவனை எளியவன் போல, கீழே ரொம்ப எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட பட்டவனை போல, தூசி போல, துரும்பை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய கைகளில் அது வரும் பொழுது அதை தான் அவர் பயன்படுத்துகிறார், அதுதான் பயன்படுத்துகிறார். அதை எடுத்து தண்ணீரிலே போட்ட பொழுது ஒரு அசாதாரண காரியம் நடக்கிறது. ஒரு ஹெவி வெயிட் அயன் அதை அப்படியே மேல வர செய்கிறார், மிதக்க செய்தார். He makes ordinary into an extraordinary miracle. நம்மை கொண்டு அதை செய்ய போகிறார். அதுதான் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குதத்தம். இன்னைக்கு நீங்க சாதாரணமாக கருதப்படலாம். சாதாரண குச்சி அதை போடும் பொழுது அந்த கூட இருந்த தீர்க்கதரிசி புத்திரர்கள் என்ன யோசிச்சிருப்பாங்க, என்ன சாதாரண குச்சி போட்டா எப்படி மிதக்கும்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் கைகளிலே அசாதாரண மக்களை தான் அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் செய்ய வைத்தார். ஆடுகளுக்கு பின்னாய் சென்று கொண்டிருந்த அந்த தாவீது, குட்டி தாவீது, அவன் கைகளிலே கவனும் கூழாங்கல்லும் இருந்தது. சாதாரண விஷயம்தான். அதை கொண்டுதான் பெரிய கோலியாத்தை வீழ்த்தினான். பிரியமானவர்களே, நாம் இந்த நிலையில என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு, நெருக்கமா இருக்கு, கவலையா இருக்கு என் வாழ்க்கை நினைச்சா, என் வாழ்க்கையில போராட்டம் இருக்கு, எல்லாரும் பார்க்கும் பொழுது ரொம்ப சாதாரணமா நம்ம எடை போடுகிற வாழ்க்கையாகவே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது, நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லையே, நம்மை பார்க்கிற கண்கள் நம்மை ஏளனமாக பார்க்கிறதே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த இந்த அற்புதம் நமக்காகத்தான். ஒரு ஸ்டிக், பேரன் ஸ்டிக், ஒரு சின்ன குச்சி, அதை வெட்டி போட்ட பொழுது அந்த கோடாரி, ஒரு வெயிட்டான கோடாரி அதை மெதுக்கினது. அதை எடுத்து அவன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். பிரியமானவர்களே, இந்த 2 விஷயம் இருக்கு. நிறைய காரியங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆனாலும் கூட நாம எப்பொழுதும் கோடாரி தண்ணிக்குள்ளேயே தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கோடாரியால அந்த ஹெட்டா கூட நம்ம உருவகப்படுத்தி நம்ம பார்க்கலாம். ஆனா சில நேரங்களில் விழுந்துட்டான், அவ்வளவுதான், தண்ணிக்குள்ளேயே தான் இருக்குவான். சில பேர் சொல்லுவாங்க, அவன் விழுந்துட்டான், முடிஞ்சிச்சு அவன் கதை. 3rd பாயிண்ட், அவ்வளவுதான், அவன் தண்ணிக்குள்ள விழுந்துட்டான், இனி அவனை எழுப்புவார் உலகத்துல ஒருவரும் இல்லை. ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அவன் ஏதோ ஒரு காரியத்துல விழுந்துட்டான், சரிஞ்சிட்டான், அல்லது அவன் பாவத்துல விழுந்துட்டான், எழும்ப முடியல என்றும் நீங்க நினைக்கலாம். ஆனால்
தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை ஆழத்தில் இருந்தாலும், எத்தனை சேற்றுக்குள் இருந்தாலும் அதை மேலே கொண்டு வர என் ஆண்டவரால் முடியும். நீங்க விசுவாசித்த தேவ மகிமையை நீங்க காண்பீங்க. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். கர்த்தர் அவனை எழுப்புவார். ஒருவேளை நீங்க அப்படி கூட நீங்க சிந்திக்கலாம். ஒருவேளை ஐயோ, நான் அந்த ஆக்ஸ் ஹெட் போல தானே உள்ள போயிட்டேனே, உள்ள ஆழமா போயிட்டேனே, என்ன வெளியே யாராவது கொண்டு வர முடியுமா? நிச்சயம் கொண்டு வருகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். மிராக்கலா கொண்டு வருகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஒரு நாள் நாமும் மேலே வருவோம். இன்னொரு காரியத்தையும் சொல்றேன். மேலே வரும். மேலே வந்த பொழுது அந்த 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 ஆக்ஸோட அந்த திரும்பவும் அந்த அந்த கட்டை இணைக்கப்படும். அதாவது கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்படுவோம். இணைக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையில போராட்டம், நம் வாழ்க்கையில வியாதி, நம் வாழ்க்கையில பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள், நம்முடைய வாழ்க்கையில துயரங்கள், நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள், நம்முடைய வாழ்க்கையில வறுமைகள் ஒன்றும் வராது. இது 5th பாயிண்ட். இதெல்லாம் ஆவியானவர் இப்போது ஸ்பான்டேனியஸா சொல்லுகிற விஷயம். அந்த ஆக்ஸ் திரும்பவும் அந்த இயேசு கிறிஸ்து எனும் அந்த கட்டையோட, ராடோட, அந்த ஸ்டாஃபோட இணைக்கப்படுகிற பொழுது திரும்பவும் அவருக்காக மகிமையாய் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். இன்னும் ஷார்ப் எட்ஜ் ஆக்ஸ் ஆக அநேகருக்கு பயன்படும்படியாய் ஒரு விசாலமான இடத்திலே நம்மை வாழ வைப்பார். அதிசயமாய் வாழ வைப்பார். நம் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு நம்ம சந்தோஷமாய் வாழ வைப்பார். அது கிறிஸ்துவினாலே தான் முடியும். நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் தான் முடியும். செடி கொடி இணைந்திருப்பது போல அந்த கட்டையும் அந்த ஆக்சைடும் இணைந்திருக்கிற பொழுது நம்ம பலவீனம், இது பலம் இணைந்திருக்கும் பொழுது கர்த்தர் நம் பலவீனங்களில உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நாம் பலன் உண்டு. எப்படி வேணா கர்த்தர் உங்களுக்கு இன்டர்பிரட் பண்றாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்க. நான் இன்று முதல் ஒரே ஒரு லைன், இன்னைக்கு I am an ordinary person today, not anymore. அதுதான் நீங்க சொல்லணும். not anymore. கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை என் வழியாக இன்று முதல் செய்ய போகிறார். The things going to float. நிறைய ஆச்சரியங்கள் மேலே வருவது என் கண்கள் காண போகிறது. என் குடும்பத்துல அப்படி மேலே எழும்புவதை என் கண்கள் காண போகிறது. என் வாழ்க்கையில, என் பிள்ளைகளின் வாழ்க்கையில, என் சரீரத்துல, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில, என் சபையில, என்னுடைய குடும்பத்துல எல்லாம் மேலே 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 வந்து கர்த்தரோடு இணைந்து நாங்க ஒரு அற்புதத்தை செய்யும் காரணிகளாக அல்லது அற்புதத்துக்கு அடையாளங்களாக, ஆச்சரியங்களாக எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். நல்ல வசனம் உண்டு. நாங்க எங்க பிள்ளைகள் எல்லாம் அடையாளங்கள், உமக்கு ஆச்சரியங்கள், அதிசயங்கள் நாங்க அப்படி மாற்ற போகிறார். நிச்சயமாகவே இந்த நாள்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடும், ஒவ்வொரு உள்ளம், ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களில பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். அவர் பலவான்களை அல்ல, பலவீனர்களை தெரிந்து கொண்டார். ஞானவான்களை அல்ல, பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பேதைகளை தெரிந்து கொண்டார். ஏன் தெரியுமா? ஞானியாக மாற்ற, பலவான்களாக மாற்ற, ஐஸ்வர்யவான்களாக மாற்ற. நம்ம எல்லாரும் எக்ஸ்ட்ராடினரியாக மாறப்போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? We are going to be an extraordinary witness of Jesus Christ. நிச்சயமாகவே நிச்சயமாகவே. இது ஒரு சாதாரண அற்புதம் தான் நான் காலையில யோசிச்சேன். ஆனா இதற்குள்ள எத்தனை ஆழமான ஆவிக்குரிய சத்தியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை
இப்போது பேசும்போது தான் நான் உணர்கிறேன், உங்களுக்கும் நிறைய வெளிப்படுத்துவார். இன்னும் தியானம் பண்ணுங்க. இந்த 2 வார்த்தையை மறந்துடாதீங்க. நான் சாதாரணமாக இருந்தாலும் அசாதாரணமான, சிறப்பான, ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் என் வழியாக செய்வார். அநேகர் ஆச்சரியப்படும்படியாக செய்வார். ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் இன்று எவ்வளவு பெரிய ஆச்சரியங்களை செய்ய போகிறீரப்பா. அதிசயங்களை செய்ய போகிறீர். நாங்கள் சாட்சியா நிற்க போகிறோம். அநேகருடைய தேவைகள் இதுவாக இருந்தது என்று நாங்கள்லாம் வெளியில நிற்க வேண்டியவர்கள், உள்ளே வருவதற்கு கூட நாங்கள் தகுதி இல்லாதவர்கள், காணாமல் போன அந்த இளைய மகனை போல எங்கேயோ நின்று கொண்டிருக்கிறோம். ஆனா நீங்க நாங்கள் வருகிற வரைக்கும் நீங்க எங்களுக்காகவே காத்து பார்த்து கொண்டிருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் என்ற வார்த்தையின்படியே நாங்கள் இழந்து போனதை எங்களை திரும்ப எடுத்து கொடுக்கிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட இந்த பிள்ளைகள் எதெல்லாம் இழந்தாங்களோ, எதெல்லாம் ஆழத்துல தொலைத்தாங்களோ, எதெல்லாம் காணாமல் போச்சு என்று அழுது கொண்டிருக்கிறாங்களோ, ஒருவேளை சரீர வியாதியாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், வாழ்க்கையை தொலைத்து ஆழத்திலே அவங்க வாழ்க்கை புதைந்து போயிருக்கலாம், அல்லது வேதனையில ஐயோ என் நெருக்கமும் கண்டிதமான நாள், பிள்ளை பெற நாள் வந்து விட்டது, ஆனால் பெறவோ பலனில்லை என்று சொல்லுக, பிள்ளையே பெற முடியாது இருக்கிற சூழல், அநேக நேரம் வயிற்று வலிக்கும், ஆனாலும் பிள்ளை பெற முடியவில்லையே என்ற ஆதங்கத்தோட உடைய பிள்ளைகள் செபிக்கலாம் கர்த்தாவே. இப்போதும் கூட நீர் மனம் இறங்குவீராக. தொலைந்த வாழ்க்கை எல்லாம் கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்துல. அது மேலே வரட்டும். அது எத்தனை ஆழங்களுக்குள் இருந்தாலும், அது எத்தனை அடி ஆழங்களுக்குள் இருந்தாலும், கர்த்தர் அதை யோர்தானை பிளக்க பண்ணினவர். ஆண்டவரை யோர்தானை ஒரு குவியலாய் நெருக்க பண்ணினவர். பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த ஆழங்களிலே பாதையை உண்டு பண்ணுவீராக. அந்த தொலைந்து போனதை கண்டுபிடித்து கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு இடம் போதல, நெருக்கமா இருக்கிறது. நாங்கள் ஒரு விசாலமான இடத்திலே வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். எங்கள் வேலைகளிலே நாங்கள் நெருக்கப்படுகிறோம். எங்களுக்கு ஒரு விசாலமான ஒரு வேலை கிடைக்கல, நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்கல. ஒருவேளை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற கவர்மெண்ட் ஜாப் எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற உயர்வு எங்களுக்கு கிடைக்கல. எங்களை எல்லாரும் ஏளனமாய் பார்க்கிறார்கள். நாங்கள் வெறும் குச்சிகளை போல, ஸ்டாஃப்களை போல, நாங்கள் வெறும் கொம்புகளை போல, நாங்கள் வெறும் மொக்கு போல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவை இப்பொழுதும் கூட எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்து ஆரோனின் தடி, ஆரோனின் கோல் துளிர்த்தது போல எங்கள் வாழ்க்கையில எல்லாம் துளிர்க்கட்டும். ஓ கர்த்தர் துளிர் விடுகிறதுக்காக ஸ்தோத்திரம், துளிர்விட செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். துளிர்விட்டு தளிர்விட்டு, ஓ ஜீசஸ் கிரைஸ்ட், தளிர்விட்டு துளிர்விட்டு, அது இலைகள் விட்டு, அது வாதுமை பழங்களை வெளியே கொண்டு வந்தது போல, பழத்தது போல கர்த்தர் அப்படி ஒரு அதிசயத்தை செய்வீராக. ஆண்டவரே, கனி கொடுக்காத பிள்ளைகளை கனி கொடுக்கிற கிருபையை தாருங்க. ஆண்டவரே, பிள்ளைகள் அசாதாரணமான நாலேஜ்ல வளரட்டும், பிள்ளைகள் அசாதாரணமான திறமையில பிள்ளைகள் வளரட்டும் அப்பா. பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில தோல்வியே இருக்கக்கூடாது. இனி எதையும் பிள்ளைகள் இழக்கவே கூடாது. உன் பிள்ளைகள் எதையும் தொலைக்கவும் கூடாது. தொலைந்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் செய்து அந்த தொலைந்த எல்லாவற்றையும் திரும்ப அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்கள் சேர்ந்து வாழ்கிற கிருபையை தாங்க. விசேஷமாய் கணவன் மனைவி பிரிந்திருக்கிறாங்கப்பா. அநேக குடும்பங்களிலே பிரிந்திருக்கிறாங்க. அவர்கள் அந்த ஆக்ஸ் ஹெட்டோட எப்படி அந்த ஸ்டிக்கு திரும்ப சேர்ந்ததோ அப்படியே சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு கிருபையை அந்த குடும்பத்துக்கு இன்று தருவீராக. இது கேட்டுக்கொண்டிருக்கிற இதே சமயத்துல அந்த குடும்பம் இணைந்து ஆசீர்வாதமாக மாறட்டும். ஆண்டவரே, இன்னும் இந்த வேதத்தை நாங்கள் ஆழமாய் படிக்கிற கிருபை தாரும். இன்னும் நாங்கள் சிறு பிள்ளையை போல தான் இருக்கிறோம் அப்பா. இன்னும் இந்த வசனங்களில இன்னும் ஆழமான கருத்துக்களை கர்த்தர் எங்களுக்கு கொண்டு வந்து
நீர் கொடுப்பீராக. ஆச்சரியங்களை பார்க்கும்படி கிருபை தாரும். சாதாரணமான நாங்கள் அசாதாரணமான காரியங்களை வழியாக செய்கிற கிருபை தாரும். அந்த சாதாரணமாய் வெளியே வைக்கப்பட்டிருந்த 6 கச்சாடைகளில அசாதாரணமான ஒரு திராட்சரசம், முந்தின திராட்சரச தண்ணீரை ராசரசத்தை பார்க்கிலும் பிந்தின திராட்சரசம் மிகவும் மதுரமாய் இருந்தது என்று சொன்னது போலவே ஒரு சாதாரண கச்சாடியில கர்த்தர் அசாதாரணமான ரசத்தை கொடுத்தது போல திருமண வாழ்க்கை பிள்ளைகளுக்கு நடத்தித்தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்னும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக. ஆமென்.